அடுத்து வர்றாங்க, முன்னேறுங்க. Rapid cross of baseline 10. ஏரியாவுக்குள்ள வந்துட்டு உடனே இங்கிருந்து போய் அடுத்த இன்டர்செக்ஷன்ல மானிட்டர் பண்ணணும். இன்னும் 20 மீட்டர்ல டார்கெட் இருக்கு. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. டார்கெட்டுக்கு வந்தாச்சு, உடனே இறங்குங்க. டார்கெட்டை சுத்தி வளைங்க. எல்லா யூனிட்ஸும் செக்டர் 17 செக்யூரிட்டி ஸ்வீப்புக்கு தயாராகுங்க. இதுக்கு ஒத்துழைக்காதவங்க நமக்கு எதிரிகளாக இருப்பாங்க. விரோதிகளை கண்டுபிடிச்சாச்சு. ஓடுறவங்களை சுடுங்க. எதிரியை குறி வச்சாச்சு. சீக்கிரம் கிளம்புங்க. நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம இங்க தப்பிக்கணும். உடனே கிளம்பணும். அது விடுங்க, நம்ம கிளம்பலாம். சீக்கிரம் கிளம்பலாம். உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சதிகாரம் இருக்க மாட்டான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ராஜா தூக்கிட்டாரு. நம்ம இனி வாழ மாட்டோம். ஒன் வேர்ல்டு அரசு செய்யறதுக்கான நேரம் இது. அவங்க உன்னை தூக்கிட்டு போனாங்கன்னா நீயே இருக்க மாட்டேன். உன் மனசை மாத்திருவாங்க. அவங்க வராங்க, நம்ம கிளம்பி ஆகணும். சீக்கிரம் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சீக்கிரமா வாங்க போலாம். எதிரிங்க வந்துட்டாங்க, வாங்க போலாம். ஆல்பா மேல பாத்துக்கோ. பிராவோ, யாரையும் விடாத. 3 மாடி விடாம எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஃபோர்மேன் டீம் தாக்குதலுக்கு தயாராகுங்க. யாரும் ஓடாதீங்க. ஓடு, நான் சுற்றுவேன். கடவுள். நகருங்க, கீழே இறங்குங்க. கூட்டிட்டு போங்க. சார், இது காட்டுற ஒரே விஷயம் உங்க மட்டமான நம்பிக்கை. அதை நிரூபிச்சதுக்கு நன்றி. முட்டி போடுங்க. சார், முதல்ல அவளை நம்ம விசாரிக்கணும். முடிஞ்சது. இப்போ திருப்பி போய் வேலையை பாரு. பாக்குற எல்லாரையும் சுட்டுக்கொள்ளு. பின்னாடி போங்க. சுடாதீங்க. சார், எதிரிகளை அழிச்சாச்சு. சீக்கிரம் இத மறைச்சு வை. உண்மை. இதுல இருக்கிறதெல்லாம் உண்மை. இதுல இருக்கிறதெல்லாம் சத்திய வார்த்தை.
ஏய் hands up. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இது ஏன் நடந்துச்சு? கடவுள் ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்க விடுறாரு? முக்கிய செய்தி: அமெரிக்காவில் குண்டுவெடிப்பு. சில நிமிடங்களுக்கு முன் சிகாகோ ராணுவ தளத்தில் ஒரு குண்டுவெடிப்பு. முதல் தளத்தில் இருந்த உணவகத்தில் ஒற்றை குண்டு வெடித்ததால் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் ஒரு பெரும் பகுதி முற்றிலும் இடிந்து விழுந்தது. ஆனா இந்த முறை கட்டிடத்தோட மேற்பகுதியில இருந்தா குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. இது விபத்தா? கண்டிப்பா இல்ல. இதுவரை குண்டுவெடிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை. 40ற்கும் மேற்பட்டோர் இறந்திருக்க கூடும் என அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். இச்சம்பவத்திற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. குண்டுவெடிப்பிற்கான நோக்கமும் அறியப்படவில்லை. எல்லாம் சரியாயிடும் ராக்ஸி. பல மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் அவரோட கல்லறை முன்னாடி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னால மறக்க முடியல. அவர் போயிட்டாரு, இருந்தும் என்னால மறக்க முடியல. யூனிஃபார்ம் போட்ட ஒவ்வொரு சோல்ஜருக்குள்ளேயும் நான் அவரை பார்க்குறேன். குண்டு வெடிப்புக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. அங்கே நில்லுங்க, நகராதீங்க, திரும்பி நில்லுங்க, செவரோட ஒட்டி. இந்த சின்ன காலேஜ் டவுன் எனக்கு எப்பவுமே அவரை ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தேவையான கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி. ஆனால் இன்னைக்கு இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் ஒரு கூட்டம் அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம கற்றுக்கணும்னு நினச்சதோ அதை நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த நாள் முழுவதும். நமக்காக இங்கே வந்திருக்கிற இந்த இளைஞர், உங்கள் பேர்? லீ ரிச்சர்ட்சன், அசோசியேட்டட் ஸ்டூடெண்ட் பாடியிலேருந்து வர்றேன். தேங்க்யூ. உங்கள் சர்வரோட மெயின் பேஜில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மைக்ரோசிப் ஐக்கானும் RFIDங்கிற ஒரு ஆர்டிக்கிளும் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த மைக்ரோசிப் உங்களோட தோல் கடியில் பொருத்தப்படும். என்ன? உங்களோட அதிர்ச்சி எனக்கு புரியுது. ஆனால் இது இருந்தால் காசே கொடுக்காம எதையோ வாங்க முடியும். அடையாள திருட்டை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. உங்களோட BMI, கலோரி இன்டேக், ஸ்ட்ரெஸ் லெவல், நேற்று தூங்குனீங்களா இல்லையான்றதை பற்றி கூட இது சொல்லும். எப்படி இருக்கு? இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக உங்களுக்காக கேம்பஸ் ஃபுட்டில் 20%, உங்களோட புக் பர்ச்சேசஸில் 20%. நீ என்ன பேசுற? இது உண்மையாலுமே ASB சார்ந்ததா? இது ASB இல்லை, இது காலேஜ் நிர்வாகத்தை சார்ந்தது. அதுவும் ஃபெடரல் கவர்மெண்ட் அவசியம்னு சொன்னதால. அவசியமா? ஆமாம் சார். இது என் ஸ்டூடெண்ட்க்கு அவசியமா? ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற ஸ்டாஃப், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இது உபயோகிச்சாகணும். இல்ல போதும். $4,00,000. வாயை மூடிட்டு வெளியே போய். சார், ஆனா இது அரசாங்கத்தோட ஆணை. எனக்கு அதை பத்தி தேவை கிடையாது. ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா? சமீபத்தில் இங்கே நடந்த தாக்குதல்களால் நம்ம யூனிவர்சிட்டியில் இந்த சிப்ஸை யூஸ் பண்ணி ஆகணும்னு கவர்மெண்ட்டோட உத்தரவு.
அதனால் நீங்கள் இப்போ என்ன கிளாஸ் ரூமை விட்டு வெளியே தள்ளிடலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூஸ் பண்ணாமல் விட்டால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். வெளியே போ. ஓகே ஓகே, உங்கள் நேரத்துக்கு நன்றி ப்ரொஃபஸர். தேங்க்ஸ். அவன் நல்லவன் இல்லை. யாரும் அந்த சிப்பை வாங்காதீங்க. உங்களை அதுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் விலகி போகாதீங்க. ப்ரொஃபஸர், இந்த சிப்புனால அதிகமான ஆயுதங்களையும் வெடிப்பொருளும் வாங்கினா ட்ராக் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. தீவிரவாத தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்த முடியும்னு போட்டிருக்கு. அதாவது என் கையில இருக்கிற சிப்புனால அந்த விபத்தை தடுக்க முடியும்னா எனக்கு சம்மதம் தான். இல்லை, அந்த அழிவுகள் முன்னமே பிளான் பண்ணதா? யாருனால? கடவுள்? இல்லை ராக்ஸி, இது கடவுள் இல்லை. ஆல்ரைட், கிளாஸுக்கு போகலாம். எல்லாரும் டேப்லெட் லேப்டாப்பை எடுத்து பேஜ் நம்பர் 39 ஓப்பன் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? முன்னாடியே பிளான் என்ன எனக்கு என்னன்னு தெரியணும். ராக்ஸி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நான் நான் அது கடவுளோட வேலைன்னு சொல்ல வரல. அப்ப இதுக்கு பின்னால யார் இருக்கா? என்னால் சொல்ல முடியல. இது பிளானோட நீங்க சொன்னீங்க. ஆமாம், கண்டிப்பாக யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்க. யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்க சொல்ல வந்தது அது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஐ எம் சாரி. உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஆன்சர் எதிர்பார்த்துட்டு நிற்கிற. நான் உண்மைகளை தான் தேடுறேன். ஆனால் எனக்கு உண்மை தெரியலையே. ஆனால் அந்த சிப்பை மாத்திரம் வாங்கிடாத ராக்ஸி. நீ உன் டைரியை மறந்துட்ட. நீ இதை மட்டும் விட்டுட்டு போயிடாத. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதோட முடிவில் நீ தேடுற எல்லாத்துக்கும் விடைய கண்டுபிடிப்ப. அது என்ன? இது ஒரு டாக் டேக். இந்த சிப்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யாருது? இந்த புக்ஸ் நம்ம புது சமூகத்துல நோய்களை பரப்புது. இந்த புக்ஸா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புக்கா என்ன? கமான், சீக்கிரம் மூவ் நகருங்க. நகரு. அடுத்து சரிங்க தாத்தா. எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஃபுட். வெல்கம் எவ்ரிவன். உயிரோடு இருக்க நாம மனித இனத்தை எடுத்து செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர். இந்த புது உலகத்துல நீங்க எல்லாம் மீண்டும் புது பிறவி எடுத்திருக்கீங்க. இனி நம்ம அரசுல எந்த பிரிவினையும் கிடையாது. இனி எந்த கொடூரமான மதங்களும் கிடையாது. நம் ஓர் உலக அரசின் ஒற்றை இலக்கு உலகை அமைதி மற்றும் பாதுகாப்போடு ஒன்றிணைப்பதே. ஓர் அழகான உலகம் உங்களுக்காக ஜோன் குளோபலில் இருந்து.
இன்றைக்கு தாக்குதலோட விளைவு என்ன? சார், 17வது தடை செய்யப்பட்ட பகுதி கிளியர் ஆயிடுச்சு. அதோட முடிவு 13 பேர் உள் சேர்க்கப்பட்டாங்க, 11 பேர் கொல்லப்பட்டாங்க, 6 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. மொத்தத்துக்கும் முடிஞ்சது. இந்த வாரத்துக்குள்ள குறைஞ்சது 20 பேரையாவது சேர்த்தாகணும், தெரியுமா காச்சன்? ஆட்களை சேர்க்கிறது ஜேனுக்கு எவ்வளவு முக்கியம் உனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா சார். உனக்கு கொஞ்சம் உதவி தேவை. 408. எஸ் சார். இவனுக்கு ஈக்குவலா ஒன்னு ப்ரோமோட் பண்றேன். நீங்க 2 பேரும் டீமா நல்லா வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சார், நிச்சயமா நான் சொல்றேன். என்னால 266 நீ வெளியே போகலாம். நம்ம இலக்கு இன்னும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனாலும் ரகசியமா நமக்கு எதிராக நிறைய பேர் கிளர்ச்சி உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மதவாதிகள் நமக்கு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க. அவங்க தலைவன் நல்ல தந்திரமானவனா இருக்கான். 408 இந்த எலிகளை நீ ஒழிச்சாகணும். ஜேன் உன்னைத்தான் நம்பி இருக்காரு. அவர் வழியை தொடர்ந்து அவருக்கு நிகரான தளபதியா நின்னு இந்த கிளர்ச்சியை முறியடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நல்லது. நமக்குள்ள ஒரு துரோகி இருக்கான்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுவும் நம்ம கேம்புள்ளே. இத சரியா கையாளணும். யாரு சார்? த்ரீ 2 7 நீ இங்கதான் இருக்கியா? இங்க வெயிட் பண்ணுங்க. நினைச்சேன் அவங்க ஒன்னதான் அனுப்புவாங்க. கூட்டணிக்காக விடாமுயற்சி சேருவேன். உனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஒரு பொய்ன்னு நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்னும் தெரியாதவங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம ஏன் பேசுறது இல்ல? அவங்க நல்லவங்க இல்ல. இதை படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. நீ இப்ப கூட வந்தாகணும். முதல்ல கண்மூடித்தனமா இருந்த, இப்ப எனக்கு எல்லாம் தெரியுது. உன்னால எப்படி இப்படி இருக்க முடியும் ஷா? உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஃபீனிக்ஸ். ஆனா என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் உன்னோட வர முடியாது. அலையன்ஸை நான் எதிர்க்கிறேன். அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லவே இல்லை. உனக்கு இருக்குன்னா என்னன்னே தெரியாது. மனுஷனோட சக்தியை மட்டுமே நீ நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம மேல இருக்கிற தப்புன்னு தெரியலையா ஷா? மக்களுக்கான ஆட்சியை நம்மளால மட்டுமே கொடுக்க முடியாது. இந்த புதிய முறை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பா என்னைக்கு தப்பாதான் இருக்கும். மதம் சண்டையை மட்டும்தான் உருவாக்கும். நம்ம ஏற்கனவே போராடிட்டு தான் இருக்கோம். இது என்னைக்கு நிக்க போகுது? நீ யார பத்தி பேசுற? யார பத்தியும் இல்ல, எனக்கு படிக்க தெரியும். இந்த வார்த்தையை நீ படிச்சு பாரு, அது உன்கிட்ட பேசும். எனக்கு தெரியும், அதுக்கு மேலேயும் தெரியும். அந்த வார்த்தைகள் தான் என் குடும்பத்தை கொண்டது. அதனாலதான் போரே ஆரம்பிச்சது. இந்த போர் நம்ம ஆரம்பிச்சது. இந்த வார்த்தை தான் அதை முடிச்சு வைக்கும். தப்பா சொல்றேன். மதத்தை ஒழிச்சிட்டா போர் ஒழிச்சிடலாம். கன்றின் பலம் விடாமுயற்சி. நம்மளோட பலம் ஒழுக்கம். அது உன்னால கைவிடப்பட்டது.
நிஜமான கடவுளை நம்புறவன். இதுல 536 கலோரிகள் இருக்கு. இது ஒரு நாளைக்கு என்னால 2 தடவை கூட சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தானா நான் குண்டாக்கிட்டே போவேன். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. 21 வயசுல என்னால் இது கூட சாப்பிட முடியலன்னா நீயே சொல்லு. அப்புறம் எப்படி நான் என்னத்த பண்றது? உனக்கு ப்ரொஃபஸர் டீட்டெயில்ஸ் தெரியுமா? இன்னைக்கு அந்த சிப்பு கொண்டு வந்த அந்த பையனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிட்டாராமே. நீ அங்க இருந்தியா? அவர் சொன்னாரு வீடியோ பத்தி பிளான் பண்ணதா கூட இருக்கலாம். அதை பத்தி உனக்கு எதா தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியல. ஒருவேளை இது ராணுவமும் என்ஜிஓக்களும் சேர்ந்து நம்மளோட உரிமைகளை முடக்கி எதிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திக்கு கீழே நம்மளை அடிமைப்படுத்துற திட்டம்னு நினைக்கிறாரோ என்னவோ. என்ன? இல்ல சர்வாதிகாரி. ஆனா நான் பயப்பட மாட்டேன். பெருசா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க. பெருசா ஒண்ணு இல்ல. அதை சாப்பிட போறியா? எடுத்துக்கோ. தேங்க்ஸ். ஐ திராட்சை. என்னாச்சு? சற்று முன் நமக்கு கிடைத்த தகவலின்படி இன்று மாலை 7 மணி அளவில் புளோரிடா மாகாணத்தின் மியாமி நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பெரும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இதில் பலரும் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. 20 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் நிகழ்ந்த சிகாகோ வெடிகுண்டு விபத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் உள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் இது ஒரு மதவாத கும்பலின் மோசடியாக இருக்கும் என அஞ்சப்படுகிறது. இதை படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? காப்பவங்களுக்காக இந்த டாக்குமெண்ட் மறுபரிசீலனை செய்யறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம வேறொரு புக்கு தான் எரிக்கணும். 23வது செக்டர்ல எதிரிங்க இருக்காங்க. இந்த பழைய உலகம் தனக்கே எதுவும் நல்லதா எதுவும் பண்ணல. கொஞ்சம் சுத்தி பாருங்க நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு. இந்த பழைய உலகத்தோட புக்கால நமக்கு எந்த பயனும் இல்லை. இந்த வரலாறு நம்ம மாத்தி அமைக்கலாம். உலக போற எது துண்டுச்சு? மதம் தான் இந்த உலகம் ஸ்தம்பிச்சு போறதுக்கு காரணமா இருந்தது. ஆனா இந்த புதிய உலகத்துல பழைய மதங்களுக்கு இடம் கிடையாது. தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு உணவுப் பொருட்களை சேகரிச்சாகணும். உங்களுக்கு யாராவது அகதிகள் தெரிஞ்சா அவங்கள கூட்டிட்டு வாங்க. இந்த போர்ல காப்பாற்றப்பட்ட எல்லாரையும் கோட் நம்பர் 45237 படி சேர்க்க வந்திருக்கும். நியூ வேர்ல்ட் அலையன்ஸ் உங்களை வரவேற்கிறது. எல்லாரும் தனித்தனியா போய் சர்ச் பண்ணுங்க. புரிஞ்சுதா? கிளம்புங்க.
என்ன பொம்மைகளோட விளையாட்டா? இது நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். உங்க டீம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க கேப்டன். என்ன சொல்ற? அகதிகள் புக் கேஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. டீம் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க. உங்களை மிருகங்கள் மாதிரி நடத்தணும்னாலும் நான் தாராளமா நடத்துவேன். ஓகே, நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் கிளம்பி ஆகணும். பட் அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். வெளியே போறோமா? யார் நீங்க? ப்ரொஃபஸர் டீட்ரிச்சுங்க. என் பேரு ப்ரொஃபஸர் ஹாலோவே. உங்களோட பழைய ப்ரொஃபஸர் பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா இப்போதைக்கு நான் தான் உங்களோட ப்ரொஃபஸர். தயவு செஞ்சு உட்காடுறீங்களா? எங்க போறோம் நம்ம? இன்னும் கொஞ்ச நேரத்துல காமன் ரூம்ஸ்க்கு போய் நம்ம கைகளில் RFID சிப்ஸை பொருத்திக்கணும். உட்காருங்க. அந்த கடைசி லைன்ல சைன் பண்ணிட்டு நேரா போய் உங்க சிப்பை பொருத்திக்கலாம். என்னால நம்பவே முடியல. அங்கதான் சம்மர்ல நான் 3 மாசம் முன்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசா இல்லைனாலும் நான் ஷாப்பிங் பண்ண அதே கடையில தான் இப்ப பாம்பு வெடிச்சிருக்கு. ப்ரொஃபஸர் டீட்ரிச்சை காணோம். காணமா? என்ன சொல்ல வர? அவர் எங்க? அது தெரிஞ்சிருந்தா நான் மிஸ்ஸிங்கே சொல்லியிருக்க மாட்டேன். இல்ல இத பத்தி யார்கிட்டயாவது விசாரிக்க முடியாதா? ஹாய். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன்ல சைன் பண்ணுங்க, அது மட்டும் போதும். ஹாய், உங்களை ஞாபகம் இருக்கு, நீங்க அன்னைக்கு அந்த கிளாஸ்ல அந்த ப்ரொஃபஸர் என்ன வெளியே அனுப்பிச்சு போயிருந்தீங்கல்ல? நீ அங்க இருந்தியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்க இந்த சிப்பை பொருத்திக்கிறீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி இதுக்கப்புறம் ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்க போகுது. ஸோ இதில் உங்கள் பங்கு என்ன? வெல், நல்ல வேலை கேட்டீங்க. நான் ஆக்சுவலா ஜர்ன் குளோபலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அட்வொகேட். ஜோன் குளோபல் வந்து டாஃப்னி, வேல்மா, கொஞ்சம் சீக்கிரமா இது முடிக்கிறீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. பரவாயில்ல. ஜர்னுங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி. அவங்க தான் இந்த சிப்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஜர்ன் குளோபலோட ஒரு மீட்டிங் இருக்கு. அங்க ஜர்ன் குளோபலோட பிரசிடென்ட்டே இன்னைக்கு வந்து அதை பத்தி விளக்கமா சொல்றாரு. அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாத்தையும் பத்தியும் சொல்ல போறாரு. நான் ஒன்று பண்றேன். நீங்க இதுல அவசியம் உட்காந்துக்கணும் ராக்ஸான். எனக்கு கால் பண்ணுங்க. ஓ ராக்ஸி. தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா அந்த பக்கத்துல ஒரு ஓப்பன் ஸ்டேஷன் இருக்கு அங்க. ராக்ஸி, ஹலோ. ஹாய். ஏன் பின்னால வாங்க. ஓகே. இதோட முடிவுல எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம ஆரம்பிக்கலாமா? இங்க உட்காருங்க. இன்னும் 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். உங்க கையை நீட்டுங்க பாப்போம். இன்னும் நான் நிறைய பேருக்கு பண்ணியாகணும் இன்னைக்கு. பின்வாசல் வழியா ஒருத்தி தப்பிச்சு ஓடுறா.
நம்ம முத்திரை. சார் நமக்கு கொடுத்த மாபெரும் சொத்து. அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா? நம்ம கூட சேர்ந்ததுனால இல்லன்னா எப்படி? அவங்க கை விலங்குகளை உடைக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கா? இருக்கு. ஒன்றுபட்ட சமுதாயத்தில் கன்றினுடைய ஆற்றலை அரவணைப்பதன் மூலம். ஆனா அவங்க அதை கொள்ளை நோயா பாக்குறாங்க. இந்த கன்று நம்ம சின்னம். இதை நம்ம எல்லாரும் பெருமையோட அணியணும். தகுதியான உயிர்கள் மட்டுமே வாழும். நீங்க ஒரு காரணத்துக்காக முடிவு வரை இருக்க போறீங்க. தனது வலிமையால் ஒரு மனிதன் கந்தினை தூக்க முடியுமா? தனது வலிமையால் ஒரு மனிதன் மாநகரை உருவாக்க முடியுமா? தனது சொந்த வலிமையால் ஒரு மனிதன் இந்த மா உலகை ஆள முடியுமா? கண்ணியம் என்றும் எப்போதும் மனித குலத்திற்கு உரித்தானது. நம் ஒவ்வொருவருக்கும் நாமே கடவுள். நம் கட்டுகளை உடைத்து விட்டால் பெரும் ஆற்றல் நம்மிடையே உள்ளது. நம் முன்னேற்றத்திற்கு எதுவும் தடையில்லாமல் இருக்கட்டும். ஷா, உள்ளவா. நீ என்ன சந்திக்கணும்னு நினைச்சியா? எஸ் சார். உட்கார். பரவாயில்ல சார். சார், இன்னைக்கு நம்ம பிடிச்ச அகதிகள் ட்ரெயின் பண்ணவங்களா இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி மக்கள் சரியா பயிற்சி பெற்றவங்க இல்ல ஷா. அது உனக்கு தெரியும். அகதி பொண்ண கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து பதில் எதுவும் வரலன்னா அதை நான் உன் பொறுப்புல விடுறேன். Dismissed. Yes, sir. Soldier. இனி அந்த கேள்வி என்கிட்ட எப்போதும் கேட்காத. Yes, sir. இப்ப என்ன நிலவரம்? அங்கீகரிக்கப்படாத பொருட்களை வச்சிருந்ததுனால அகதிகள்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ். தெரிஞ்சதை ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறா. என்ன விடுஷா? லீ ரிச்சர்ட்சன். என்ன? அவ பேரு சொல்லிட்டா. லீ ரிச்சர்ட்சன். அது யாரு? அவன் தலைவனா கூட இருக்கலாம். அவங்க தலைவனா? நீ முன்னாடியே விசாரணை பண்ணிட்டியா என்ன? ஆமா. அப்ப அவ கதையை முடிச்சு. No, please. Please.
ராக்ஸி. ஹே, உள்ள வரலாமா? வா உள்ள வா. நான் வேணா அதை எடுத்துட்டுமா? ரூம் கசகசன்னு இருக்கும், கோச்சிக்காத. ரூம்மேட் வேற ஹாக்கி பிளேயரு, ஸோ அப்படிதான். நீ உட்காரியா? கண்டிப்பா. ஸோ என்ன விஷயம்? என்னை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? சோன் குளோபல். ஜர்ன் குளோபல்? அந்த சிப் மேட்ரா? ஆமா, இன்னைக்கு நான் என்னோட சிப்பை பொறுத்தல. ராக்ஸி, நீ அந்த சிப் எடுத்துக்கணும். ப்ரொஃபஸர் டெட்ரிச்சி தெரியுமா? ஏன் நீ ஏன் அந்த சிப் எடுத்துக்கல? எங்க இருக்கான்னு தெரியுமா? யா பாரிஸ் ஸ்ட்ரீட்டில் லோகனில் இருக்க பழைய வீட்டில். அங்கே தான் இன்னும் அந்த ஸ்டடி குரூப்பை வேற வச்சுருக்காரு. ஏன்? அவர் சிப் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னார், ஆனால் இப்போ அவர் இல்லை. வெல், டிடிஜி வந்து விதண்டாவாதம் பேசுகிறவர், ஆன்டி கவர்மெண்ட் வேறு. நானும் தான். ஓகே, நாம் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படணும்னு வேதம் சொல்லுது. நீ அந்த சிப்பை கண்டிப்பாக எடுத்துருக்க. நான் இங்கே ஒன்றும் லெக்சர் கேட்க வரல பிரையன், அவங்ககிட்ட சின்ன ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். நீ இந்த ஒரு வருஷமா என்கிட்ட பேசினதே இல்லை, இன்னைக்கு திடீர்னு வந்து கதவை தட்டுற. ஏன், உனக்கு வேற யாருமே இல்லையா போக? ராக்ஸி, ராக்ஸ். நான் ஏஜென்ட் ஹாரிஸ், ஸ்டேட்ல தான் இருக்கேன். இந்த அபார்ட்மெண்ட்ல கூடியிருக்கிறவங்களோட நான் பேசணும். இது கோரிக்கை இல்லை. எஸ். என்ன சார் பண்ணணும்? நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் ஃபைனல்ஸுக்கு. நான் வேற யாரு? நானே என் ரூம்மேட்டும். கண்ணுக்கு தெரியாத ரூம்மேட்டா? பார்க்குறேன்னா நீ கவனிக்கப்படுறதா அர்த்தம். ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் ஒவ்வொரு ட்ராக்கிங் டிவைஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதோ இதை பாரு, இதுதான் RFID. இது ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதை பொருத்திடுவாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இதை தயார் பண்ணவங்க இதுலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதோ இங்கே பாரு, இதுதான் அந்த கம்பெனியோட லோகோ, தெரியுதா? டார்கெட் வீடு பக்கத்தில் வந்தாச்சு. ஸ்கேனிங் இன் ப்ராக்ரஸ். அவங்க நமக்கு தெரியக்கூடாதுன்னு பண்றாங்க. ஆனா இதுல என்னன்னா, மக்கள் இதை வேணும்னு விரும்புறாங்க. இதோ இங்கே பாரு, அவங்க எல்லாத்தையும் இந்த RFIDல தான் ஃபீட் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் கவனி, அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால உன் சிப்பை நிறுத்திட்டாங்கன்னா உன்னால சாப்பிட முடியாது, நீ டிரைவ் பண்ண முடியாது, நீ தூங்க கூட முடியாது.
நாட்டோட மேற்கு பகுதியில் இருக்கு. அந்த நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் உன்னை எந்த நேரத்திலையும் கைது பண்ண அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் விஷயம். அரசாங்கத்துக்காக வாழு, இல்லைன்னா செத்துப்போம். டார்கெட் வீட்டுக்கு பின்னால தான் இருக்கு. நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல், அதனுடைய தாக்கம், இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு தேவையில்லாத திட்டம் தான் நம்புறாங்க. இதெல்லாம் அந்த சிப்பை விட பெருசு, அந்த அரசாங்கத்தை விட பெருசு. ஏன், இது உங்களோட முடிவுகளை விட ரொம்ப பெருசு. எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்ற மாதிரி மிஸ்ஸிங் ஜோன் க்ளோபலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் உண்மையை கண்டுபிடிக்கணும். நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க லீ ரிச்சர்ட்சன் தான் ஒரே வழி. ஓகே, லீ ரிச்சர்ட்சன் நமக்கு தேவையான எதிரிகள்ல மிக முக்கியமான ஒரு புள்ளி. இப்போ அவன் ஒரு கைதியா இருக்கிற இடம் ரெயின்ஃபோர்ட் பிரிசன். ஆனா ரெயின்ஃபோர்ட் பிரிசன்ல இருந்து நமக்கு இன்னும் ஒரு தகவலும் வரவே இல்லை. ஒருவேளை மழையால அவங்களுடைய டவர்ஸ் தாக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெயின்ஃபோர்ட்ல போய் சேர்ந்துருவோம். அங்க போயிட்டு ரிச்சர்ட்சனை கூட்டிட்டு நம்ம திருப்பியும் நம்ம பேஸ்க்கு போகும். 408 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஸ்னைப்பர்! Go 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 go! வேனுக்கு பின்னால போங்க. எல்லாரும் கவனமா இருங்க. நமக்கு முன்னால ஒரு ஸ்னைப்பர் இருக்கான். அல்பா டீம் தாக்குதலுக்கு தயாராகு. பின்னாடி போ. இது அலையன்ஸோட போர் வாகனம். எங்களை தாக்காதீங்க. நான் திருப்பி சொல்றேன், தாக்காதீங்க. 616 அந்த எல்லைக்குள்ள போகணும். தயாரா இரு. ஆன் மை மார்க் கோ. அலைன்ஸ் இங்க வந்துட்டாங்க. அலைன்ஸ் இங்க வந்துட்டாங்க. அலைன்ஸ் வந்துட்டாங்க. அவங்க கேட்டுக்கு வெளியே இருக்காங்க. நம்மளால அவங்கள சமாளிக்க முடியாது. எத்தனை பேர்? ஒரு ட்ரக், 7 சோல்ஜர்ஸ், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்போம். போராளிங்க. சார், ஏலியன் நோக்கி ஓடு. அவன் உன்னை சுட ட்ரை பண்ணுவான். எனக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? நான் சொல்லும்போது ஓடு. ஐயோ, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, இப்ப நீ போலன்னா நானே உன்னை சுற்றுவேன். ஒழுங்கா ஓடு. ஃபைன். ஸ்குவாட்ரன் முன்னாடி வரலாம். தேங்க்ஸ் ட்ரூ. C44, C45. லேனட் ரிச்சர்ட்சன், நீ அலைன்ஸ்ல இருந்து வந்திருக்க? ஆமா, எழுந்தே கூட வா. நம்ம இப்ப தேடி போறது C44 லினார்ட் ரிச்சர்ட்சன். இந்திரி, என் கூட வா. நீ பண்றதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அது கிடையாது.
இந்த புரட்சியாளர்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை அவங்க கொண்டுருவாங்க. நிறுத்து, என் கூட வா. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ இவ்வளவு நாள் வரணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அது தெரிஞ்சா நீ இந்த யூனிஃபார்ம்ல இருக்கவே மாட்டேன். நான் சொல்றது கேளு ஷா. மறைஞ்சுக்கோங்க, திருப்பி சுடுங்க. எனக்காக தான் வந்திருக்கியா? இதை நான் நிறுத்தி ஆகணும். நான் கூட வரேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் வந்துட்டேன். நான் தான் லீனட் ரிச்சர்ட்சன். அங்கேயே ஏறி நகராத. அவகிட்ட ஆயுதம் இல்ல. நீ என்ன பண்ற லீ? நான் செய்ய வேண்டியதா செய்யறேன். சரண்டர் ஆகிறேன். லினாட், you're the man. Seek peace, brothers. Follow Christ. I left my Bible and myself for you. This is Lee. Hey, Lee. This is Roxy. I met you at school today. ராக்ஸி, நீங்க இன்னைக்கு சிப் வாங்கிக்கிட்டீங்கல்ல? ஆமா. இதான் உங்க நம்பரா? ஆமா. இன்னைக்கு அந்த மீட்டிங்க்கு போக விரும்புறீங்களா? இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மிஸ்டர் ஜோன் அவரும் மீட்டிங்க்கு வரேன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, மிஸ்டர் ஜோன் வராரு. அவர் ஒரு பில்லியனர் ஆண்டர்பிரனர். இதை பத்தின எல்லா சீக்ரெட்டையும் அவர் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் இந்த சீக்ரெட்ஸ் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இது அமேசிங்கா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து பாருங்களேன். கிரேட். நீங்க சொன்ன மீட்டிங் எங்க நடக்குது? கிராண்ட் ராபிட்ஸ்ல நடக்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நான் அங்க போவேன். நீங்க என் கூட வரீங்களா? கண்டிப்பா. நான் பயந்தே போயிட்டேன். உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃபோனை நான் வீட்லயே வச்சுட்டேன். அப்போ உங்க வீட்லயே வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிருக்கலாமே. நைஸ் கார். தேங்க்யூ. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். நிறைய அப்கிரேடும் பண்ணியிருக்கேன். நமக்கு பிடிச்ச காரை ஓட்டுறதுலேயே ஒரு தனி சுகம் இருக்குல்ல. உண்மையிலே இதை கேட்டு பாருங்க. இது எப்படி இருக்கு? ரெடியா? கிளம்பலாம். கண்டிப்பா. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை அது வெறும் ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்கா? இல்லை அதெல்லாம் ஆகலை. ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது. அது ரொம்ப அழகான ஒரு கிஃப்டாக தெரியுது. உங்களோட டைரியில் பார்க்கும்போது அது உங்கள் ஹஸ்பண்ட் நினச்சேன். இல்லை உங்கள் அண்ணனா? இல்லை உண்மையாகவே இல்லை. நான் சிங்கிள். நானும் சிங்கிள் தான். நம்ம இப்படியே நேராக உள்ளே போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. என்ன உங்ககிட்ட சிப் இருக்கா? அவங்க கிட்ட இருக்கு. இன்னைக்கு தானே பொறுத்துக்கிட்டீங்க? நான் போகிறதுக்கு முன்னாடியே நர்ஸ் கிளம்பிட்டாங்க. பிரச்சனை இல்லை. நான் ஜர்னில் ஒர்க் பண்ணுறேன். இவங்க என் கூட வந்திருக்காங்க. அதனால் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.
வந்தாச்சு. இது உண்மையிலேயே ஒரு பிரமாதமான முயற்சி. ஹலோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம முன்னாடி போகலாம். ஸோ 2 சீட்ஸ் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். இதோ இங்கே 3வது சீட் தான் உங்களோடது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மேடையில் பேசி ஆகணும். ஓகே, என்ஜாய். இது பெரிய தப்பா இருக்கலாம். Yeah, all right. Good evening. Yeah. Thank you. நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாரும் மிஸ்டர் ஜோனை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அட்வொகேட்கிட்டையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நார்த் ஈஸ்ட் பிரான்ச் பட்டையை கிளப்புது. இன்னும் கொஞ்ச நாளில் வேற லெவலுக்கு போக போகிறோம். இப்போ நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் மார்க்கெட்டிங், சேஃப்டி, கம்யூனிகேஷன் மற்ற எல்லா பிஸ்னஸையும் ஒரு கலக்கியிருக்காரு. நம்மளோட புரட்சிகரமான எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இவர் தான் வித்திட போகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் உலக அளவில் பேசப்பட போகிறாரு. வானமே இல்லை இவருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், காலம் கடத்தாமல் நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அவரை மீட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது இவருக்காகத்தான். Ladies and gentlemen, Mr. Zod. Thank you. All right, thank you. கேவனா, எனக்கு ஒரு உதவி பண்ண. இதை எடுத்து வெளியே போடு. உட்காருங்க. தேங்க்யூ கேவனா. கொஞ்ச நாளாகவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு மன வேதனையாக இருக்குது. சிகாகோவில் நடந்த பாம் பிளாஸ்ட், அது மூலமாக செத்த நிறைய பேரை பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு 2 காரியத்தை தான் நான் வலியுறுத்துவேன். ஒன்று சமாதானம், இன்னொன்று பாதுகாப்பு. இதை நம்ம எப்படி அடைய போகிறோம் நான் சொல்கிறேன். உங்களை பல பேருக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு பண்ணையில் வளர்ந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கோட் சூட்டில் இருக்கேன்றதுனால. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்கள் பண்ணையில் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. அதில் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியை போட்டு, அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் தூக்கிக்கணும், என் தோளில் போட்டுக்கணும்னு நான் நினைப்பேன். அதை தூக்கிட்டு நான் கீழே போடக்கூடாதுன்னு பார்ப்பேன். எங்கள் அப்பா ஒரு நாள் அதை பார்த்துட்டு, தினமும் இந்த கண்ணுக்குட்டியை தூக்கணும்னு நினைக்கிறியே, அதை கீழே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது உன்னால் முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக உன்னால் முடியும். அதை நீ தினமும் தூக்கும்போது அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உன்னால் தூக்க முடியும். எனக்கு புரியலை. நான் அந்த பெரிய மாடை பார்த்தேன். ஐயோ, அது 200 கிலோவுக்கு மேலே இருக்கும், அதை எப்படி நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அதை நீ தினமும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணினா அது கண்டிப்பாக உன்னால் தூக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தூக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு நான் சொன்னேன். சரி, முதல் நாள் நான் கீழே போனேன், அந்த கண்ணுக்குட்டியை தூக்குனேன். 2வது நாள் மறுபடியும் கீழே போனேன், கண்ணுக்குட்டியை தூக்குனேன். 3வது நாள், 4வது நாள் அதே தான் நடந்தது. ஆனால் ஒரு நாள் நல்ல மழை, அன்னைக்கு நான் போகலை. 2வது நாள் என்னோட ஃப்ரெண்டு எல்வினோட பர்த்டே பார்ட்டி, அதுக்கும் நான் போகலை. அப்படியே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் நான் போகலை. ஒரு கேம்ப் வேறு இருந்ததால் 2 வாரமாக நான் போகாமல் விட்டுட்டேன். விஷயம் ஒன்று தான், நான் நிலையா இல்லை. நான் ஒரு நாள் பண்ணைக்கு போனேன், அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த கண்ணுக்குட்டியை தூக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு. நான் அதை மறக்க மாட்டேன். எங்கள் அப்பா உள்ளே வந்து நின்று என்னை பார்த்துக்கிட்டே சிரிச்சாரு. பாத்தியா, ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. முடியாத ஒரு காரியத்தை நீ அடையணும்னா ஒரு நாளை மிஸ் பண்ண கூடாது. மாணவர்களே, ஜர்ன் குளோபல் ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து நிற்குது. நான் ஒரு உண்மையை சொல்றேன், நம்மளால முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒழுக்கம். நமக்குள்ள அடைக்கப்பட முடியாத அளவுக்கு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஹேய், நல்லா இருந்துச்சுல? வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். கமான் கமான் கமான். ஆமா, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. guys easy. விடுங்க, என்னை விடுங்க சொல்றல, விடுங்க. நான் உன்னைத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீயா வந்து மாட்டிக்கிட்ட. எனக்கு தெரியும், நான் உன்னை உன் பாய் ஃப்ரெண்டோட தான் பார்ப்பேன். டிடிச்சிங்க. அவன் இங்கதான் இருக்கான். பிளா 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 பிளா. அவன் எல்லாத்தையும் நேர்மையா வெளியே சொன்னவன். அவரை என்ன பண்ணீங்க? அவனுக்கு பண்ண போற அதேதான். நிறுத்துங்க, விடுங்க, ஸ்டாப். நாங்க சும்மா உன்னை ட்ராக் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஏன்னா நீ வரிசையா இருக்கிற கடையில பாம்போ வேற ஏதோ வச்சிட கூடாது. நீங்க தான் பாம்பு வச்சீங்க. நான் வச்சனா? பாமா? என்ன? எங்களுடைய கைகள் கரைப்படாத கைகள். ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் ராக்ஸி. நீ எவ்வளவு ஆழமா போனாலும் உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அதையும் மீறி முயற்சி பண்ணினா உன் கையில இருக்கிற சிப்ப செயலிழக்க செஞ்சிருவோம். நீங்க தானே பாம்பு வச்சீங்க. நீ இங்க ஊர்வெளியில தங்கி இருக்கியா? ஏய், எப்படி நாளைக்கு எதுவும் இங்க இருக்க போறதில்ல. குடிக்கிறது எனக்கு ஏதாவது தேவைப்படுது. ஏதாவது கொடுங்கப்பா குடிக்க. ஃபால்ஸ் ஃபிளாக்ஸ் ஆப்ரேஷன்ங்கிறது அமைதி பாதுகாப்புன்னு மக்களின் நலனுக்காக மக்களை நம்ப வச்சு அவங்கள ஏமாத்துற ஒரு சதித்திட்டம். இது ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியான செய்தி. 911 அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு கொடுமையான அர்த்தமில்லாத ஒரு வன்முறையை கண்டதே இல்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த அனுதாபங்கள். மேலும் இது பற்றிய வன்முறை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திடுங்கள். இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் 65 அமெரிக்கர்களையும் ராணுவ வீரர்களையும் கொண்டிருக்கு. யுஎஸ்ஏ விமானப்படையை சேர்ந்த ஜெரமி ஷோர் சம்மர் என் காதலன், அவரையும் சேர்த்துதான். சார், என்னது? உனக்கு என்ன வேணும்? கமாண்டருக்கு உங்க உதவி வேணும் கேப்டன் விரும்புறாரு. நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அவங்க ரகசிய தளம் இருக்கிற இடத்தைய சொல்ல மாட்டேங்கிறான். அவன் கடவுளைய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்க முடியல. ஏன்னா நீ ஒரு பார்பேரியன். அதை தவிர உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. திட்டமிட்டு கேள்வி கேட்கிற எந்த திறமையும் உங்ககிட்ட இல்ல. அந்த கைதியை நான் விசாரிக்கிறேன். ஒரு நாள் அவங்கிட்ட பதில் வாங்க முடியும்னு நினைக்கிறியா? எப்படியாவது அவங்க கிட்ட இந்த பதில வாங்கியே தீருவேன். அப்படின்னா பதில் கொண்டு வா. வீரர்களே, போதும், நிறுத்துங்க. இவன் இப்படி யார் அடிச்சது? நாங்க 2 பேர் செஞ்சோம். குட். இங்க பேர் எனக்கு சரியான பதில் வேணும். ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், சாப்பாடு, தண்ணி, ரகசிய கிறிஸ்தவ தளம் எங்க? இங்க பாரா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், சாப்பாடு, தண்ணி, கிறிஸ்தவ தளம். சொல்ல முடியாது. ஆல்ரைட், அவனை தோடு. நீ செய்யறது சரியில்லை. நான் விட சொல்றேன்ல. அவனை ரிலீஸ் பண்ணுங்க. ஷா, எனக்கு பதில் சொல்லு. எனக்கு பதில் தெரிஞ்சானும். ஆவியானவர், ஜீவனுள்ள அப்பம். என்ன? எங்களோட டிரான்ஸ்மிட்டர், உணவு, எங்களோட ரகசிய தளம் எல்லாம் மேலதான். அவன் நம்மளோட விளையாடிட்டு இருக்கான். அவனை கொல்லு. ஏசை 96 என்ன? ஏசை 96ங்கிறது என்ன? 408 அந்த தகவல் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சொல்ல.
ஐசியா 96 ஒன்றும் இல்லை, ஐசியா 9:6 தான் இருக்கு. ஏசையா 9:6 என்ன இருக்குன்னு போய் பாருங்க. எஸ் சார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆவார். உனக்கு இவர் தெரியுமா? வீரனே, அது என்ன சட்டத்துக்கு புறமானதா? இது எங்க கிடைச்சது? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ உனக்கு ஒரு தெரியும். துரோகி, உன்னை விட மாட்டேன். ஷோ நம்ம எங்க போறோம்? உங்ககிட்ட சிப் இல்ல? இல்ல. கேட். இதனால நம்ம 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு தான் வலி. ஜோன் குளோபல் தாக்குதல்களை தூண்டிவிட்டு போர் மேல இருக்க பயத்தை தக்க வச்சிட்டு இருக்கு. அதை தாண்டி நடக்கிற பெரிய விஷயங்களை யாரும் கவனிக்கிறது இல்லை. நேற்று என்ன நடந்துச்சு? அந்த சிப் உனக்கு கிடைச்சதா? எனக்கு பொருத்திட்டாங்க. ராக்ஸி, என்ன மன்னிச்சிடு, சரியா? சொல்லு, என்ன நடந்துச்சு? அவங்க என்னை உள்ள விட்டாங்க, கூட்டிட்டு போனாங்க, கட்டி போட்டாங்க, விட்டுட்டாங்க. டீட்ரிச், நல்லா இருக்கீங்களா? உங்களை என்ன பண்ணாங்க? நீ இங்க இருக்க கூடாது ராக்ஸி. நீ இங்க இருந்து எப்படியாவது கிளம்புறதுக்கு வழியை பாரு. ஆனா அவங்க க்ளூ கண்டுபிடிச்சு நான் வீடியோ பார்த்துட்டேன். ஜோன் குளோபல் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் பாம்பு வச்சாங்க. நீ அந்த வீடியோவை பாத்தியா? ஜோன் குளோபல் ஒரு பொம்மை, அந்த அரசாங்கம் ஒரு பொம்மை. இது உனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவங்க தாக்க போறாங்க, இன்னும் அதுக்கு மேல திட்டம் போடுறாங்க. அவங்க ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக இன்னும் பல காரியங்களை, திட்டங்களை மைண்ட்ல தீட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க இதெல்லாம் பண்றாங்க? நம்மள அரெஸ்ட் பண்ணுமா இல்ல கொலை பண்ணணுமா? ஏன் மறுபடியும் நம்மள வெளியில விட்டாங்க? நீ வந்து இதுதான் எல்லாரும் ரெடியா இருக்கு. ஏன் இந்த போட்டோல இருக்கிற அளவுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நான் இன்னொரு தடவை அதை பார்க்கலாமா? ஏன்? இங்கேருந்து ஒரு 12 மைல் தாண்டி ஒரு வாடகை வீடு தான் நாங்கள் இருந்தோம். பிரச்சாரமும் பைபிளும் நிறைஞ்சிருந்தது. எப்படியோ அதை நான் கண்டுபிடிச்சேன். அதில் தான் உங்கள் பேர் இருந்தது. அப்படி தான் உங்களை நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், இது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வச்சிருந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோட் இருக்குல்ல, 1353 வட்டம் போட்டு வச்சிருக்கீங்களே, அவங்களாம் யாரு? இது பைபிள் குறிப்புகள். இது 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனம். ஓ, அப்போ அது பைபிள் ரெஃபரன்ஸா? இல்லை, இது தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? இது சொல்லப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு, இல்லை நடக்க போகுதுன்றது தான் சொல்கிறாங்க. அப்போ ஏசாயா 9:6 பின்னாடி இருக்கு. இது ரொம்ப நல்ல ஒரு வசனம். இது கிட்டத்தட்ட இயேசு இறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஆனால் இது அவரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். இது கிடைச்ச இடத்துல அவளை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அவன் அநேகமாக செத்துருப்பான். ஆமாம், இருக்கலாம்.
உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும்? ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸின் கவனத்திற்கு, நீங்க உங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ்ல அமைதியா இருங்க. எங்கள்கிட்ட இருந்து அடுத்த தகவல் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ட்ரக்ல இருக்க அந்த லோகோ, அது வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அது 2வது மிருகமா இருக்கு. அது முதல் மிருகத்தை வணங்க சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்துது. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால நிறைய மூடப்பட்ட கதவுகள் இருக்கும். டார்கெட்ஸ் உங்களுக்கு வலதுபுறத்துல இருக்காங்க. ராக்ஸி, உன் டைரியில இருக்கிற எல்லாமே ஒரு வெளிப்பாடு. வேதம் சொல்லுது, அங்க அவங்க அழுது புலம்புவாங்க, அங்க அமைதியும் பாதுகாப்பும் இருக்கும். அங்க திடீர்னு ஒரு அழிவு ஏற்படும். அந்த மிருகத்தோட குறி என்னன்னா, ஓகேங்க, அந்த 2வது மிருகம் பெரியவனோ சின்னவனோ ஏழையோ பணக்காரனோ அடிமையோ சுயாதீனனோ எல்லாருக்கும் வலது கையிலையும் நெத்தியிலையும் ஒரு மார்க் போடப்படும். அது இல்லைன்னா யாராலையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. இதுதான் சொல்லுது. அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எல்லாமே மிலிட்டரியோட கண்ட்ரோல் கீழே வந்ததால நாங்க சொல்றபடி நீங்க கேட்டாகணும். உங்க பொருட்களை டேபிள் மேலேயே விட்டுட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளியே வாங்க. இதான் அந்த மிருகத்தோட அடையாளமா? இது இல்ல, இது அதை விட பெருசு. இந்த உண்மையவா மக்கள் விரும்புறாங்க? இது மாம்சமானது. இதைத்தான் நம்பணும்னு சொல்லுவாங்க, அதை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மிருகத்தை வணங்கணும். அந்த அரக்கன் யாரு? நகராதீங்க. இந்த 2 பேரும் கையை உங்க தலைக்கு பின்னால வைங்க. இன்னும் இதை விட நல்ல அதிகாரிகள் வேணும்னு நினைக்கிறியா பிரியான்? இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லு. அவங்கதான் சட்டத்துக்கு விரோதமா எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. அவனை இந்த பக்கம் கொண்டு வா. ஏய், ஒழுங்கா நடந்து வா. ராக்ஸி, ஏய், ராக்ஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடுறான் பாரு, அவனை புடி. சார், கோட் 9 நம்மளோட முக்கியமான டார்கெட்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஓ மை காட், என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க, ஓடி வா. ஏறு ஏறு, போ போ. அதை பாத்தியா? சீக்கிரம். ஓ காட். இதுக்கு மேலே என்னால் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. எப்படியாவது அந்த சிப்ஸை ஒழிச்சு கட்டுற வழியை பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும். குட் லக். அவளை கடைசியாக சந்திச்சது அன்னைக்கு தான். பல வருஷங்கள் ஓடி போயிருச்சு. எப்படி அந்த கருவம் பிடிச்ச உலகம், சாரி அந்த உலகம் இருக்கும்? இட்ஸ் ஓகே. அப்போ நீ இப்போ கிறிஸ்டின் கிடையாதா? அப்போ இருந்த லீ ரிச்சர்ட்சனுக்கும் இப்போ இருக்கிற எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க லீ ரிச்சர்ட்சன் சொன்னீங்களா? ஆக்சுவலா கொஞ்சம் தூரமாவே நான் உங்களை பின்தொடர்ந்து தான் வரேன். உங்க யூனிஃபார்மை பார்த்து நீங்க அலையன்ஸை சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நிஜமா நீதான்? ஆமா. போலாமா? போலாம். என் பின்னாடி வா போலாம். நமக்கு இங்க பாதுகாப்பு கிடைக்கும். வாவ் வாவ் வாவ், யார் அவங்க? இவர் அலையன்ஸ்ல இருந்து நம்ம பக்கம் வந்துட்டு ஒருத்தர். நீங்க ஒரு கிறிஸ்தவர் தானே? இல்லை, நான் கிறிஸ்டியன் இல்லை. பரவாயில்ல, நீங்க யாரா இருந்தாலும் வரலாம். அப்புறம் இது லீ ரிச்சர்ட்சன். தி லீ ரிச்சர்ட்சன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ரொம்ப நன்றி. வாங்க, எல்லாரும் சமந்தான். அலைன்ஸ், நீங்களும் உள்ள வாங்க. பயப்படாம போங்க. நான் வில்லியம்ஸ் ஹவுஸ் சார்பா இப்போ ஒரு சிறப்பு விருந்தினரை வரவேற்க போறேன். மிஸ்டர் ஷா. இவரை பத்தி ஒரு பெரிய கதையே சொல்லலாம். அவர் அலையன்ஸ்லேந்து ஓடி வந்த கதை, அதை நீங்க கேட்கணும். இங்க ஒருத்தர் இப்போ இருக்காருன்னா அதுக்கு ஷா தான் காரணம். அன்பிற்குரிய சகோதரரை வரவேற்போம், லினார்ட் ரிச்சர்ட்சன். அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட திரும்பி வந்திருக்காரு. மறுபடியும் உன்னை இந்த வீட்டுல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும், என் நண்பர்கள், என் குடும்பம், எல்லார்ட்டையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த நண்பருக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி ஆகணும். மிஸ்டர் ஷா, ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறீங்களா? என்னை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் என்னோட ஃபேமிலியோட என்னை சேர்த்து வச்சிட்டாரு. ஆனால் எதுக்காக இது பண்ணாருன்னு தான் தெரியல. ஏன் என்னை வெளியே கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஏன் அலையன்ஸில் சேர்ந்தேன்னா நீங்களாம் கெட்டவங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படியே நம்ம விட்டா நான் நினச்சேன் நம்ம கடவுளை கூட கொண்டுருவோன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன்னு நினச்சேன். போருக்கு முன்னாடி இருக்கிற பழைய டைரியை நான் படித்தேன். அது எனக்கு உண்மையை சொல்லிச்சு. அது படித்த உடனே எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நான் நம்பினது எல்லாமே போயிட்டு. இப்போ நான் ஏன் இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏன் என்ன இப்படி பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்கள் என்ன உள்ளவே விட மாட்டீங்க. நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்க. பரவாயில்ல,
ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். நாங்களும் தான். உங்களை டாக் பண்றேங்க. எப்படி? டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. எடுத்து நெருங்கியாச்சு. எப்படி? நான் ஜெயில இருந்து போவா? ஆமா, அப்பதான் இன்னொரு முட்டாள்தனம். எல்லாருமே வெளியேறுங்க. இப்ப டைம் இல்ல, நம்ம சீக்கிரம் போயே ஆகணும். ஹே, பின்னாடி வழியா எல்லாருமே சீக்கிரம் இருக்காங்க. கோ கோ கோ. இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வாங்க. போங்க. Come on. இன்னும் முன்னேறி செல்லுங்க. இறுதி யாரும் தப்பிக்க கூடாது. அசையாதீங்க. முட்டி போடுங்க. குட் ஒர்க் ஷோ 408. நீ ரொம்ப துல்லியமா இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்துட்ட. பொதுவா And their women make very good prostitutes. கிறிஸ்தவங்க நல்ல அடிமைகளா வேலை செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இந்த மட்டமான அடிமைகளை எல்லாரையும் ஒரு ட்ரக்ல ஏத்தி கூட்டு போறது அவ்வளவு சரியில்லைன்னு தோணுது. அதனால கொஞ்சம் பேரை தூக்கிடலாம். இங்க பாரு கர்னல், அந்த கன்றுக்கு முன்னால மண்டியிடு. No. இவங்களோட என்னையும் சேர்த்து கொண்டு என்ன இவங்கள மாதிரிதான் நானும். நீ ஒரு கிறிஸ்தவனா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுவும் பண்ண போறதில்லை. அப்படியே ஆகட்டும். ரெபல்ஸ் வந்திருக்காங்க. அலையன்ஸை விடாதீங்க. சுட்டு தள்ளுங்க. அவங்க ஒருத்தரையும் சுட்டு தள்ளுங்க. விடாம சுட்டு தள்ளுங்க. யாரை தப்பிக்க விடாம சுட்டு தள்ளுங்க. உனக்கு ஒண்ணும் இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்காக இதை செய்ய முடியுமா?
இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இது எல்லாத்தையும் சொல்லணும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. Saying, and you've seen what they've done. But they got us moving, yeah, we're on the run. It's gonna be a hard time, and these rumors of a war. Well, I can feel it coming, the beginning of the end. Till we live with nothing but our faith to defend. It's gonna be a hard life, and these rumors of wars. I'm never gonna give up, never gonna stop fighting. Gonna stand my ground for what I believe in. When the going gets tough, I'm just gonna trust you more. So get me through these rumors of wars.